பசங்க பட்டாசு கொளுத்துனதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு போல இருக்கே. பசங்களுக்கு கோவில்ல யாரு பட்டாசு கொடுத்தாங்க? அதோ அந்த அங்கிள் தான் கொடுத்தாரு. வெளியே வச்சிருந்த பட்டாசு எல்லாத்தையுமே இங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? பசங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். இங்க பசங்க வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பசங்கன்னா இவங்களுக்கு இல்ல, கோயிலுக்கு எந்த பசங்க வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாவம், அவருக்கு என்ன தெரியும்? பசங்க சந்தோஷப்படுவாங்கன்னு கொடுத்திருப்பாரு. இப்படி ஃபைல்ஸ் எல்லாம் எரியும் அவருக்கு மட்டும் தெரியுமா என்ன? அவர் பண்ண வேலையால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. கோவில் எப்படிலாம் பண்றது தப்புன்னு தெரியாதா? போலீஸ் ஆபீசர்னு சொன்னீங்க, அந்த அளவுக்கு கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? எரிஞ்சது எல்லாம் சீட்டு காகிதம் தான். ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா தான் இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? பசங்க தான் இங்க விளையாடிட்டு இருக்காங்களே, எதுக்கும் நம்ம உஷாரா இருக்கலாம்னு ஃபர்ஸ்டே ஃபைல்ஸ் எல்லாம் நான் பத்திரம் பண்ணிட்டேன். ஃபைல்ஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்கு. ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுமா? டாட், முதல்ல நம்ம பூஜை நடத்துவோம். ஆமாங்க, அம்மனுக்கு பூஜை நடக்கட்டும், அப்புறமா கணக்கெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க. ஓ மகாலட்சுமி நமஹா. ஐயா, தங்க நகைங்க இருக்கிற மூட்டை மேல நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டேன். யாராவது போய் அந்த குத்துவிளக்கு எடுத்துட்டு வந்தா நன்னா இருக்கும். லக்ஷ்மி, நீ போய் எடுத்துட்டு வா. ஆமா லக்ஷ்மி, கொஞ்சம் முன்னாடி போன்ல பேசிட்டு போறத பார்த்தேன். அது அந்த ரூம்ல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க நீ. மனிஷா ஆல்ரெடி பார்த்தேன்னு சொல்றாள், அவளே போய் கொண்டு வரட்டும். நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம மாட்டிக்கிட்டியேடி. நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? பூஜை செய்ய போறது லக்ஷ்மி தானே. அவ எடுத்துட்டு வந்தா பூஜைக்கான பலன் அவளுக்கு கிடைக்க போகுது. இத பண்றதுனால உனக்கு புண்ணியம் வரும்னு நினைச்சுக்கோ. அங்க போனா பாவத்துக்கு தான் பலன் கிடைக்கும். என்ன சொன்னீங்க? அதான் அவளுக்கு எதுவும் தெரியாதுல. இந்த பூஜை அது இதுன்னு தெரியாத இவகிட்ட இந்த மாதிரி வேலைலாம் சொன்னா எப்படின்னு கேட்டேன். யாரும் வர வேண்டாம், நானே போறேன். அக்கா, குத்து விளக்குன்னு சொன்னோனே ரொம்ப சின்னதா இருக்கும் நினைச்சிட்டீங்க போல இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கும். உங்களால மட்டும் எடுத்துட்டு வர முடியாது. அப்ப நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, அந்த எண்ணெயை நீ எடுத்துட்டு வரியா கங்கா? உங்க பையனால என்ன டப்பாவே கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியல. இதுல எங்க திருடனை கண்டுபிடிப்பான்? திருடனால எப்படி பிடிக்க முடியும் அண்ணா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லண்ணா. என்ன
எல்லாரும் முன்னாடி என்ன திருடுன்னு சொல்ல வரியா? ஆமாங்க மாமா, நீங்க என்னோட மனச திருடின திருடன் தானே. அதனாலதான் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி ஆளுங்களை தவிர கோவில்ல உட்கார்றதுக்கு என் அண்ணன் மாதிரி ஆளுங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. மாமா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. ச்சே, இந்த மெயின் போர்டு எங்கடி இருக்கு? அம்மா லக்ஷ்மி, நீ போய் கலசத்துக்கு ஜலம் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. அம்மா சிவா, மித்ரா ஏமா இன்னும் வரல? குத்துவிளக்கு ஏன் கொண்டு வராம இருக்காருன்னு நீ போய் பார்த்துட்டு வா. ம். இங்க எதுக்கு நிக்கிற? அங்க போய் பார்க்கலாம் வா. புதுசா கல்யாணமானவா யாராவது இருந்து அவ கையால அம்பாளுக்கு சாத்தினா நன்னா இருக்கும். சரிங்க சாமி. ஆ, ஜானு, இந்தா. இது அம்மனோட நகையா? ஆமாம்மா, நீ ஏன் அப்படி கேக்குற? இது எல்லாமே கவரிங் நகை மாமா. வரதராஜன் சார், என்ன இதெல்லாம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலங்க. அதே நகைங்க தானே இது. விசேஷம் நடக்கும் போதெல்லாம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்றது தானே வழக்கம். ஆனா இதெல்லாம் கவரிங் நகைன்றாங்களே, அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க. என்னால கூட கண்டுபிடிக்க முடியலம்மா. எதுக்கும் ஒரு தடவை நல்லா பாருமா.